everyone, welcome to Valimai IAS Academy. Assistant Commissioner of Labor Exam கான classes, materials and test series நம்ம இன்ஸ்டியூட்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேட் யூனியன் ஆக்ட் பத்தி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுல இன்னைக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன், பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்திற்கும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்திற்கும் இடையான வேறுபாடுகள் என்னங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட், தொழிற்சங்க பதிவு 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னா அது சட்ட நபரத்துவம் என்ற தகுதியை பெற்றிருக்கிறதுன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிரந்தர உரிமை இருக்கு, பொதுவாக ஒரு சின்னத்தை கொடுத்துருப்பாங்க, சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும் அந்த ட்ரேட் யூனியனுக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி தொழிற்சங்க அங்கீகாரம், அதாவது ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன, தொழிற்சங்க அங்கீகாரம் பெற்ற ஒரு தொழிற்சங்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சில சிறப்புரிமைகள் இருக்கும், விலக்களிப்புகள் இருக்கும், ரைட்ஸ் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி கூட்டு பேரத்தில் அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக பேரம் பேசுதலுக்கான தனி ஒரு முகவர், சோல் பார்கெனிங் ஏஜென்ட், அதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு ரைட் வந்து மீறப்படுறப்போ அங்க பேரம் பேசுதலுக்கான தனி ஒரு முகவர், சோல் பார்கெனிங் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்திற்கு மட்டுமே உண்டு அப்படின்றத இந்த தொழிற்சங்க அங்கீகாரம் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்திற்கும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்திற்கும் இடையேயான வேறுபாடுகளை பின்வருமாறு பார்க்கலாம். ஓகே, தொழிலாளர்களின் சங்கத்திற்கு உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கொண்ட ஓர் சட்ட அமைப்பு என்ற தகுதி நிலையை வழங்கும் எண்ணத்தின் செயல் வடிவமே தொழிற்சங்க பதிவாகும். ஓகே, சங்கத்திற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கு ஒரு சட்ட ரீதியா லீகல் என்டிட்டியா வந்துட்டு பார்க்கப்படுறது தான் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம். இதுவே அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம், அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் அல்லது தொழிற்சாலைக்கு ஒரு சங்கம் என்ற கொள்கையின் செயல் வடிவமே தொழிற்சங்க அங்கீகாரமாகும். அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம்ங்கிறது ஒரு தொழில் அல்லது தொழிற்சாலைக்கு ஒரு சங்கம், ஒன் யூனியன் ஒன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற கொள்கை தான் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்தோட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஒரு பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அங்கீகரிக்கப்படலாம். அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆக்சுவலா அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்றது என்னன்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம்ங்கிற ஸ்டேட்டஸை அனுபவிக்கலாம். ஆனா ஒரு தொழிற்சங்கம் பதிவே பண்ணல அப்படின்றப்போ அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம்ங்கிற அந்த பேர் வந்து கிடைக்காது. அடுத்து, ஒரு தொழிற்சாலையில் பல பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் இருக்கலாம். ஓகே, நிறைய தொழிற்சங்கங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு தொழிற்சாலை இருந்துச்சுன்னா அங்க ஒரே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் தான் இருக்கணும். இங்க பதிவு செய்யறதுக்கு ஒரு முறை தான் இருக்கு. ஆனா இங்க இரு முறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு, நிர்வாகத்தினால் அங்கீகரிக்கப்படுதல், அப்படி இல்லாட்டி தொழிலாளர் நீதிமன்றத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்படுதல்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் வந்து இதுல இருக்கு. அடுத்து பாருங்க, பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் நிர்வாகத்துடன் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அச்சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும். ஓகேவா? அந்த சங்கத்தில் இருக்கிற மெம்பர்ஸை மட்டுமே கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அனைத்து தொழிலாளர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் கட்டுப்படுத்தும். அடுத்து, ஒரு தொழிற்சங்கத்தின் பதிவு 1926ஆம் ஆண்டு தொழிற்சங்க சட்டத்தின் பிரிவு 10 கீழ் ரத்து செய்யப்படாதவரை அல்லது அதன் பதிவு திரும்ப பெறாதவரை தொடர்ந்து பதிவு பெற்ற சங்கமாகவே தொடர்ந்திருக்கும். ஆனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்றது 2 இயர்ஸ்க்கு மட்டுமே அது ஃபங்க்ஷனிங் ஆகும். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அதை அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்ற நிபந்தனையை வந்து நிறைவேற்றினா மட்டும்தான் அது அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வருஷத்துக்கு ஒருக்க அந்த ட்ரேட் யூனியனை வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்து, தொழிற்சங்க பதிவு மைய சட்டமானது
1926ஆம் ஆண்டு தொழிற்சங்க சட்டத்தின் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் பார்த்தீங்கன்னா மாநில சட்டத்தின் மூலமா மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. மைய சட்டமாக இருந்தாலும் மாநில சட்டத்தின் மூலமாக தான் அங்கீகரிக்கப்படுகிறது. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். மெட்டீரியல்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்துக்குமான வித்தியாசம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் தொழிற்சங்கங்களின் பதிவிற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.